நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இருமனங்கள் ஒரு மனமாகி திருமணம் என்னும் திருவருட்சாதனத்தை முறையை நிறைவேற்றி ஒரு குட்டி திருச்சபை உருவாக்க வந்திருக்கின்ற சூசைநாதன் விண்ணரசி இந்த மணமக்களை வந்திருக்கின்ற அருத்தந்தைகள் சார்பாகவும் கூடியிருக்கின்ற திரு அவையின் சார்பாகவும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்று இவர்கள் ஆரம்பிக்கப் போகின்ற இந்த இல்லற வாழ்வு நல்லறமாகவும் திருச்சபைக்கும் இந்த சமுதாயத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டான குடும்பமாக அமைய இவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இன்றும் என்றும் எப்பொழுதும் இவர்கள் நீடூழி வாழ எல்லா விதமான நலன்களையும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ தொடர்ந்து திருப்பள்ளியை ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்களை ஏற்று மனவரதை மன்னிப்பு கேட்போம். இயலாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து மலை வாழ்வு கழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே என் தேவனே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும்
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே என் தேவனே, இரக்கமாயிரும். 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 ஆண்டவரே என் தேவனே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனில் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனில் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. இறைவா, மனித குலத்தை படைத்த போது ஆணும் பெண்ணும் ஒன்றாக வேண்டுமென திருவுலமானீரே. திருமண உடன்படிக்கையால் இணைக்க பெறவிருக்கும் உம் அடியார்கள் சூசைநாதன் விண்ணரசு இவர்களை அன்பின் பிணைப்பால் ஒன்றாக இணைத்தருளும். இவ்வாறு இவர்கள் முதலால் அன்பில் வளம் பெற்று அதே அன்புக்கு சாட்சிகளை விளங்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 28 மற்றும் 31 முடிய. கடவுள் மனிதரை நம் உருவிலும்
நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 112 இறைவசனங்கள் 1 முதல் 7 முடிய. ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போர் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போர் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போர் அனைவருமே பேறு பெற்றோர். சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். இருளில் ஒளி என அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராயிருப்பர். ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போர் அனைவருமே பேறு பெற்றோர். என்னாலும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும். ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போர் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போர் அனைவருமே பேறு பெற்றோர். Hallelujah, 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 hallelujah. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு.
இயேசு கூறியது: படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த மணமக்களே, குருக்கள் சார்பிலும் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரின் சார்பிலும் மணமக்களாகி உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருமணம் என்பது இரண்டு மனங்கள் இணைகின்ற ஒரு விழா. கடவுள் உலக படைப்பின் போது படைப்புகளெல்லாம் படைத்து முடித்த பிறகு படைப்பின் சிகரமாக மனிதனை படைத்தார். ஆதாமுக்கு முன்பாக அனைத்து விலங்குகள் பறவைகளெல்லாம் ஒரு படையெடுப்பு போல வரவழைத்தார். தனக்கு ஏற்ற துணை ஏதாவது இருக்குமா என்று பார்த்தான். எதுவுமே இல்லை. கடவுள் தன்னுடைய சாயலாக மனிதனை படைத்தார் என்பதை நாம் அறிவோம். அந்த மனிதன் கடவுளோடு நெருங்கிய உறவில் இருந்தான். அவருடைய சாயல் என்ற காரணத்தினால் கடவுளோடு நெருங்கி பழகுகின்ற ஒரு நிலை இருந்தாலும், நாம் சாதாரணமாக நம்முடைய நண்பர்களோடு தெரிந்தவர்களோடு கைகோர்த்து நடப்போம், அல்லது தோள் மேலே கை போட்டு நடப்போம், மிக நெருக்கமாக தொட்டு பேசுவோம். அதை இந்த மனிதனால் செய்ய முடியவில்லை. காரணம், கடவுள் அவன் தன்னுடைய சாயலாக மனிதனை படைத்திருந்தாலும் அவன் நெருங்கி பழகி தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய விருப்பங்களை பகிர்ந்து கொள்ளுகின்ற நிலையில் கடவுள் இல்லை. அவர் சற்று மேலானவராக இருந்தார். எனவே அவன் தனிமையில் இருப்பதை போன்று உணர்ந்தான். அதைத்தான் கடவுள் பார்க்கிறார். மனிதன் தனித்திருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு துணையை நான் ஏற்படுத்துவேன், உண்டாக்குவேன் என்று தன்னுடைய சாயலில் இன்னொருவரை படைத்தான், பெண். அதை அந்த பெண்ணை பார்த்த பிறகு மனிதன் அந்த பெண்ணை விரும்புகிறான். இதுதான் கடவுளுடைய திட்டம். இவர்கள் இருவரும் கடவுளுடைய சாயலாக இருப்பதினால் கடவுளுடைய பண்புகளை தங்களுடைய வாழ்வில் இவர்கள் கடைபிடிக்க வேண்டும். அதன் வழியாக கடவுளுக்கு மகிமை சேர்க்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திட்டம். ஆனால் காலப்போக்கில் மனிதனுடைய சுயநலத்தினாலும் முரட்டு சுபாவத்தினாலும் அவர்களால் ஒத்துப்போக முடியாத காரணத்தினால் மோயிசன் அவர்களுக்கு ஒரு விலக்கு அளித்தார். பிடிக்கவில்லை என்றால் மனவிலக்கு கொடுக்கலாம் என்று. அது எந்த காரணத்தை கொண்டும் விலக்கு அளிக்கலாம் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தினால்தான் பரிசேயர்கள் இயேசுவிடத்திலே கேட்கிறார்கள். இயேசுவின் காலத்தில் இரண்டு விதமான கருத்துக்கள் நிலவியது. ஒரு ராபி என்ன சொன்னார், ரொம்ப சீரியஸான காரணத்துக்காக மட்டும் மனைவியை விலக்கிவிடலாம் என்று இன்னொருவர் அப்படிலாம் சீரியஸான காரணம் தேவையில்லை, உனக்கு பிடிக்கவில்லை என்றால் விலக்கிவிடலாம். எனவே இரண்டு கருத்தியல்கள் யூத மக்கள் மத்தியில் இருந்த காரணத்தினால்தான் இயேசுவிடத்திலே வந்து கேட்கிறார்கள், எந்த காரணத்தையாவது முன்னிட்டு மனவிலக்கு அளிக்கலாமா? இயேசு நேரடியாக பதில் சொல்லவில்லை. படைப்பின் தொடக்கத்திற்கு போகிறார். கடவுள் எந்த நோக்கத்திற்காக அதை படைத்தார்? மனிதனையும் பெண்ணையும் படைத்து அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் தங்களையே அர்ப்பணித்து கொள்ள வேண்டும், அன்பின் பரிமாற்றத்தில் அவர்கள் வாழ வேண்டும் என்று இறைவனுடைய திட்டம் அதுதான். எனவே இடையில் வந்தது மக்களுடைய முரட்டு குணம், மோசேன் கொடுத்த ஒரு சலுகை. இப்படியெல்லாம் குடும்பத்தின் மாண்பை சிதைக்கக்கூடிய பண்புகள் அனைத்தும்
தகர்க்கப்பட வேண்டும். கடவுளுடைய விருப்பத்தின்படி அவர்கள் ஆணும் பெண்ணுமாக இணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திட்டம். எனவே அதுதான் இன்று வரையில் கடவுளுடைய திட்டமாக இருக்கிறது. நீங்கள் இருவரும் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்வது கடவுள் முன்பாக. எனவே கடவுளுக்கு முன்பாக நீங்கள் கொடுக்கின்ற இந்த வாக்குறுதி மனிதர்கள் அதில் இடையிலே நுழைவதற்கு வாய்ப்பு இல்லை, அதிகாரமும் இல்லை. எனவே எந்த அமைப்பும் எந்த சட்டமும் உங்களுடைய உறவை பிரிக்க முடியாது. அதனால்தான் இயேசு தெளிவாக சொல்கிறார், கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். இது புனிதமான உறவு, கடவுள் இணைக்கின்ற உறவு. எனவே இதில் மனிதர்கள் இவருடைய வளமான வாழ்வுக்கு நாம் துணை புரிய வேண்டுமே தவிர இவருடைய பிரிவுக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு அமைப்பும் அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. எனவே கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற வந்திருக்கிற நீங்கள் உங்களை அழைத்த கடவுளை நம்பி உங்களுடைய திருமண வாழ்வை தொடங்குங்கள். உங்களை அழைத்த கடவுள் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவார். அன்பார்ந்த மணமக்களே, கடவுள் ஏற்கனவே உங்களை திருமுழுக்கினால் இணைத்து இப்பொழுது மற்றொரு அருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளமைந்து உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கின்றார். எனவே இறைவன் திருமுன்னிலையில் திருச்சபையின் முன்னிலையிலும் உங்களுடைய சம்மதத்தை தெரிவியுங்கள். சூசைநாதன், விண்ணரசி, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள கட்டாயப்படுத்தப்படாமல் இங்கே வந்திருக்கின்றீர்களா? வந்திருக்கிறோம். நீங்கள் மன வாழ்க்கையின் விதிமுறைகளை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராய் இருக்கின்றீர்களா? தயாராயிருக்கின்றோம். இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திரு அவையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? வளர்ப்போம். நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திரு அவையின் முன்னிலையில் உங்கள் விருப்பத்தை தெரிவியுங்கள். சூசைநாதன் என் நான், விண்ணரசி என் முன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு உண்மையாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உண்மை அன்பு செய்யவும் மதிக்கவும் உறுதியளிக்கிறேன். விண்ணரசி எனும் நான், சூசைநாதம் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு உண்மையாயிருந்து என் வாழ்நாள் முழுவதும் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் உறுதியளிக்கிறேன். திரு அவையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த விருப்பத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாக பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஆமென். ஆண்டவரே, உமடியார் இவர்களுக்கும் இவர்களது அன்புக்கும் ஆசீரளித்து புனிதப்படுத்தியருளும். இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு உண்மையின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவுபடுத்த வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். பிரமாணிக்கத்துக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூயாவின் பெயரால் அணிந்துகொள். என் அன்புக்கும் பிரமாணிக்கத்துக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் அணிந்து கொள்கிறேன். அன்பு இயேசுவே எல்லோரும் வாழவே என்னையே தருகின்றே. ஏழை என்னையும் எளிய என் வாழ்வையும் தயவாய் ஏற்றிடுமே. இறைவாய் என்னை ஏற்றிடுவாய், உன்னில் மாற்றிடுவாய். கண்களை தர நினைத்த
கலங்கிடும் நிலை கண்டே கைகளை தர நினைத்தேன் கரை படிந்தது என உணர்ந்தேன் அப்படியே கொடுக்கின்றேன் என்னை அணைத்து கொள்ளும் ஆண்டவரே அப்படியே கொடுக்கின்றேன் என்னை அணைத்து கொள்ளும் ஆண்டவரே இறைவா என்னை ஏற்றிடுவாய் உன்னில் மாற்றிடுவாய் சகோதர சகோதரிகளே என்னோட மாண்பில் எல்லாம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமணத்தின் புனித ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை ஏற்க உம்மை வேண்டுகின்றோம். உமது நன்மையால் நிறுவிய வேறுபாட்டை உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். திருமண உடன்படிக்கையை மன ஒற்றுமையின் இணைய நுகத்தாலும் அமைதியின் முறிவுறாத பிணைப்பாலும் நீர் ஏற்படுத்தினே. அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உமது பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் இரு பயன்களை சொல்லற்கரிய முறையில் விளைவிக்கின்றேன். பிள்ளைகளின் பிறப்பால் உலகத்தை அனுசரிக்கின்றேன். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வரும் அவர்களது மறுபிறப்பால் திரு அவையை வளர செய்கின்றேன். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து எனக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையும் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று கோழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மணமக்கள் முழந்தாளிடவும். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது இந்த மணமக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்க இருக்கின்றோம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும் இவர்கள் துவங்குகின்ற இந்த குடும்ப வாழ்க்கையானது ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்றும் இவர்களுக்காக இப்பொழுது சிறப்பான விதத்திலே நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். தூயவரான தந்தையே,
உலக அனைத்தையும் உருவாக்கியவரே, உமது உருவில் ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கி அவர்களின் குடும்ப வாழ்க்கை மீது உமது ஆசியை பொழிய திருவுளமானீர். இன்று திருமண அருள் அடையாளத்தால் இணைக்கப்பெற்ற அடியார்களுக்காக நாங்கள் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இம்மணமகள் விண்ணரசி மீதும் இவருடைய வாழ்க்கை துணைவர் சூசைநாதன் மீதும் உமது ஆசியை நிறைவாய் பொழிவீராக. தூய ஆவியாரின் ஆற்றல் மேலிருந்து இறங்கி இவர்களின் இதயங்களை பற்றி எரிய செய்வதாக. அதனால் இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு அளிக்கும் திருமண உரிமைகளில் மகிழ்ச்சி கொள்வதோடு தங்கள் குடும்பத்தை மக்களால் அணி செய்து திரு அவை வளம் பெற செய்வார்களாக. ஆண்டவரே, இவர்கள் இன்பத்தில் உம்மை புகழ்ந்து துன்பத்தில் உம்மை தேடி வருவார்களாக. தம் உழைப்பில் நீர் இவர்களுக்கு துணையாக இருக்கின்றீர் என்பதை உணர்ந்து மகிழ்வார்களாக. இவர்களுடைய தேவைகளில் ஆறுதல் அளிக்கின்றீர் என்பதை உணர்வார்களாக. திருக்கூட்டத்தில் உம்மை மன்றாடுவார்களாக. உலகில் உமக்கு சாட்சிகளாக விளங்குவார்களாக. மேலும் வளமை மிக்க முதுமை எய்திய பின் இவர்கள் இங்கு சூழ்ந்து நிற்கும் நண்பர்களுடன் உறவினர்களோடும் விண்ணரசுக்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. ஏனென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இதயம் எழுந்து வா, என்னுள்ளம் மலரவா, என்னுள்ளம் மலரவா. அன்பு பாதையில் கால்கள் நடந்திட, என் வாழ்வில் தீபம் ஏற்றிட. வாமல்லவா என் இதயம் எழுந்து வா, என்னுள்ளம் மலரவா, என்னுள்ளம் மலரவா. வாழ்வில் இன்னல்கள் எத்துணை வந்தாலும் உன் அன்பு என்றும் மாறாதையா. வாழ்வில் இன்னல்கள் எத்துணை வந்தாலும் உன் அன்பு என்றும் மாறாதையா. ஒளி வெள்ளமாயனில் நீ உதித்தாய், ஒளி வெள்ளமாய்
இதயம் எழுந்து வா, என்னுள்ளம் மலரவா, என்னுள்ளம் மலரவா. அன்பு பாதையில் கால்கள் நடந்திட, என் வாழ்வில் தீபம் ஏற்றிட. வாமன்னவா, என் இதயம் எழுந்து வா, என்னுள்ளம் மலரவா, என்னுள்ளம் மலரவா. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, திருப்பலியின் ஆற்றலால் உமது பராமரிப்பின் ஏற்பாடுகளை உமது கனிவான அன்போடு நிறைவேற்றியறலும். இவ்வாறு புனித குடும்பமாக நிறுவனினைத்த சுசைநாதன் விண்ணரசு இவர்கள் ஒரே அப்பத்தாலும் ஒரே கிண்ணத்தாலும் நிறைவடைந்துள்ள இவர்கள் அன்பினால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் ஆசி பெற தலைவணி கொண்டாடுவோம். என்றும் உள்ள தந்தையாகிய இறைவன், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களில் குடிக்கொள்ளவும் உங்கள் இல்லத்தில் என்றும் நிலைத்திருக்கவும் செய்தல்வாராக. உங்கள் பிள்ளைகளால் ஆசையும் நண்பர்களிடமிருந்து ஆறுதலும் பெற்று அனைவருடன் உண்மையான அமைதியுடன் வாழ்வீர்களாக. உலகில் நீங்கள் அன்புக்கு சாட்சிகளாய் திகழுங்கள். இவ்வாறு உங்கள் அன்பை பெற்று இன்னலுற்றோரும் அறியோரும் இறைவனின் நிலையான வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றி உணர்வுடன் வரவேற்பார்களாக. எல்லாமலை இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை என்றும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
ஆமென்.